கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். 2வது நாளாக இன்றைய தினம் சரியாக 11 மணி அளவில் தாவேகா நிர்வாகிகளான புசி ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் தற்பொழுது நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். இவர்களை தவிர மாவட்ட ஆட்சியர், அதே போல டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் இவர்களிடம் தொடர்ச்சியாக 9 மணி நேரம் என்பது தொடர் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இதில் பெரும்பாலான நேரங்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை என்பதும் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததற்கு பிறகு அங்கு இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள், புகைப்பட ஆதாரங்கள் ஆகியவற்றை காட்டி ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் ஒன்றுடன் ஒன்று சரியாக இருக்கிறதா என்பதை தான் நேற்றைய தினம் முழுமையாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் என்னென்ன மாதிரியான வாக்குமூலங்களை இதற்கு முன்பாக தமிழ்நாடு காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது கொடுத்தார்கள், அதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட பேட்டிகள், அந்த மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும், தாவேகா தரப்பிலிருந்து காவல்துறையினருக்கு எப்படியான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது, காவல்துறையினர் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார்களா, மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் என்பதும் கேள்வித்தாளாக தயார் செய்யப்பட்டு, அதாவது இந்த கேள்வியை அனைவரிடமும் கேட்பார்கள். குறிப்பாக ஒரு 1ஆம் நம்பர் கேள்வி இருக்கிறது என்றால் அதை வந்திருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளிடமும் தாவேகா நிர்வாகிகளிடம் கேட்பார்கள். யாரேனும் முன்னுக்கு பின் முரணான பதில்களை சொல்கிறார்கள் என்றால் அதை அவர்கள் தனியாக பதிவு செய்து கொள்வார்கள். இப்படி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் என்பதை அவர்கள் தயார் செய்து வைத்து அந்த அடிப்படையில் தான் விசாரணை என்பது விரிவாக நடத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான நேரம் இவர்கள் அனைவரையும் சைலண்டாக அப்சர்வ் பண்ணியிருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினமும் 2வது நாளும் ஒரு நீண்ட ஒரு விசாரணையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய விசாரணையின் பொழுதும் கூட உங்களது விசாரணை என்பது இன்னும் நீண்டு நடக்கலாம், எங்களுக்கு தேவையான தகவல்கள் இன்னும் நிறைய தேவைப்படுகிறது என்பதாகத்தான் சிபிஐ அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் இவர்களிடம் இருந்து பெறக்கூடிய வாக்குமூலங்கள் திருப்திகரமாக இல்லை என்றால் மீண்டும் நாளைய தினமும் தொடர்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அந்த வகையில் இந்த 2ஆம் நாள் விசாரணை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருத வேண்டியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.